பவித்ராவுக்கு விஷயம் புரிந்தபோது மனசுக்குள் எரிமலை வெடித்தது. தன்னை கார்த்திக் புறக்கணிப்பதன் காரணத்தை தெரிந்து கொண்ட அவள் சூழ்ச்சி செய்து கார்த்திக்கை பழிவாங்கித்தான் தன் மன உளைச்சலை தீர்த்து கொள்ள வேண்டும் என்று தீர்மானித்தாள். அவனிடமே தணலை கக்கினாள். எப்படி நீங்கள் பவித்ராவை திருமணம் செய்து விடுகிறீர்கள் என்று பார்த்து விடுகிறேன் என்று சவால் விட்டாள். இதோ பாருங்க சுவர்ணா, உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கு. நான் இல்லாவிட்டால் என்னை விட எல்லா விதத்திலும் அதிக தகுதியுள்ள மாப்பிள்ளை கிடைப்பார். ஆனால் பவித்ராவின் நிலைமை அப்படி அல்ல. அவங்களோட 7-8 வருடங்கள் பழகிட்டவங்கிற முறையில் ஒரு நண்பனாக அவங்களோட குணம், ஆசா பாசம், ப்ளஸ் மைனஸ் எல்லாமே எனக்கு தெரியும். அதே போல் என்னை பற்றியும் அவங்களுக்கு தெரியும். கார்த்திக் விளக்க முயற்சித்தான். ஓஹோ, அப்படின்னா ஏற்கனவே உங்கள் 2 பேருக்கும் காதல் இருந்திருக்கு. அவனை எப்படியாவது அழ வைக்க வேண்டும் என்று முனைந்தாள் ஸ்வர்ணா. அது உங்களோட பார்வை. பவித்ரா மட்டுமல்ல, இந்த ஆஃபீஸில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் அடுத்தவரை பற்றி இப்படி முழுமையாக தெரிஞ்சு வச்சுருக்கிறது உங்களுக்கு புரியாது. ஏன்னா உங்கள் எண்ணத்தில் வக்ரம், உங்கள் பார்வையில் வக்ரம். காதலிக்கிறது வக்ரமா? யாரை காதலிக்கிறீங்களோ அவனுக்கு உங்கள் மேலே கொஞ்சமும் விருப்பம் இல்லைன்னு தெரிஞ்ச அப்புறமும் விடாமல் விரட்டுறீங்களே, அதுதான் வக்ரம். காதல் வக்ரம் அல்ல. பொங்கி பொங்கி அழுதாள் ஸ்வர்ணா. நீங்கள் என்னை ஏமாத்திட்டீங்க. உங்களை நான் சும்மாவே விட மாட்டேன். பவித்ராவுக்கு உங்கள் மேலே வெறுப்பு வர செய்து உங்களை அவன் மனசில் இருந்து விரட்ட செய்கிறேன் பாருங்க என்று சவால் விட்டார். என் மேலே இருக்கிற வெறுப்பால் நீங்கள் அனாவசியமாக பவித்ராவுக்கு ஏதேனும் பாதகம் விளைவிச்சா நானும் சும்மா இருக்க மாட்டேன், தெரிஞ்சுக்கோங்க என்று கோபமாக சொன்னான் கார்த்திக். ஆனால் வெகு விரைவிலேயே ஸ்வர்ணா தன்னுடைய விஷயத்தை பரப்புவாள் என்று கார்த்திக் எதிர்பார்க்கவில்லைதான். கார்த்திக் தன்னுடைய ஓய்வு நேரத்தை சமூக சேவை மையங்களுக்கு சென்று அங்கே தங்கியிருக்கும் ஆதரவற்றவர்களுடன் செலவழிப்பதில் ஆர்வம் உள்ளவனாக இருந்தான். அந்த வகையில் ஆதரவற்றோர் புகலிடம் ஒன்றுக்கு சென்றிருந்தான் அவன். அங்கே இருந்த அலுவலர்கள் எல்லாம் அவனுக்கு நன்கு பழக்கமானவர்கள். அவனிடம் அன்பாக பேசுவார்கள். அந்த புகலிடத்தின் வளர்ச்சிக்காக அவன் தன்னால் இயன்ற அனைத்து உதவிகளையும் செய்து வந்ததில் அவர்களுக்கு அவன் மீது தனிப்பட்ட மரியாதை உண்டு. அந்த அலுவலர்களில் ஒருத்தி கோகிலா. அவளுக்கும் கார்த்திக் மீது பாசம் கலந்த பக்தியே உண்டு. இந்த வயதில் பொழுதுபோக்கு அம்சங்களில் ஆர்வம் கொள்ளாமல் இப்படி பொதுநல சேவைக்கு தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறாரே என்று அவனை பற்றி பெருமையாக எண்ணுவாள். புகலிடத்தில் வாழும் முதியோர், ஊனமுற்றோர், ஆதரவற்றவர்கள் எல்லோரும் மன நிம்மதியுடன் வாழ்ந்தார்கள். அவர்களுடைய எல்லா அடிப்படை தேவைகளையும் அந்த நிர்வாகம் ஒரு குறையும் இல்லாமல் செய்து கொடுத்திருந்தது. அந்த வகையில் அவர்களில் உடல் நலம் இல்லாதவர்களுக்கு பக்கத்து மருத்துவமனை மூலமாக சிகிச்சை அளித்து குணப்படுத்தி வந்தார்கள். அவர்களை அவ்வாறு மருத்துவமனையில் அனுமதிப்பதும் அவர்கள் சிகிச்சை மேற்கொள்ள ஏற்பாடு செய்வதும் கோகிலாவின் பொறுப்பு. அப்படி ஒரு நோயாளியை அவள் பார்ப்பதற்காக மருத்துவமனைக்கு சென்றாள். அப்போது புகலிடத்துக்கு வந்த கார்த்திக் தானும் அவளுடன் வருவதாக சொன்னபோது அவள் பெரிதும் மகிழ்ந்தாள். இருவருமாக கார்த்திக்கின் மோட்டார் பைக்கிலேயே மருத்துவமனைக்கு சென்றார்கள். ஆனால் வம்புக்கென்று அலைந்து கொண்டிருக்கும் ஸ்வர்ணாவின் கண்களில் அவன் பட்டுவிட்டது. அதுவும் கோகிலாவோடு. அவளுக்கு நல்ல வாய்ப்பாக அமைந்துவிட்டது. கூடவே அவளுடைய கோணல் புத்தியும் கிறுக்குத்தனமாக வேலை செய்தது. என்ன இவன் பவித்ராவை திருமணம் செய்து கொள்ளப் போவதாக சொல்கிறான், இங்கே இன்னொரு பெண்ணுடன் சுற்றுகிறான். ஆனால் இந்த 2 பேரையும் விட நான் அழகாகத்தானே இருக்கிறேன், என்னை மட்டும் ஏன் மறுக்கிறான்? அவர்களை பின்தொடர்ந்தாள் ஸ்வர்ணா. மருத்துவமனைக்குள் புகுந்த கோகிலாவும் கார்த்திக்கும் பீடியாட்ரிக் வார்டுக்குள் போனார்கள். அங்கே படுக்கையில் அடுத்தடுத்த குழந்தைகள். குறிப்பிட்ட ஒரு படுக்கைக்கு போய் ஒரு குழந்தையை இருவரும் பார்த்தார்கள். சுமார் 2 வயது இருக்கும் அந்த குழந்தைக்கு. அந்த வார்டு தலைமை நர்ஸிடம் போய் அந்த குழந்தையின் நலத்தை பற்றி விசாரித்தார்கள். திரும்பினார்கள். படிகளில் இறங்கினார்கள். கோகிலாவிடம் பேசிக்கொண்டே வந்த கார்த்திக் சட்டென்று, நீங்கள் போய்கிட்டே இருங்க கோகிலா, நான் இதோ வந்துடுறேன் என்று சொல்லி மீண்டும் மருத்துவமனைக்குள் திரும்பினான். தன்னை பார்த்து விட்டான் கார்த்திக். அதனால்தான் அந்த பெண்ணோடு மாட்டிக்கொண்டு விடக்கூடாதே என்ற பயத்தின் அவளை விட்டுவிட்டு தான் மட்டும் மருத்துவமனைக்குள் புகுந்து ஒளிந்து கொண்டு விட்டான் என்றே நினைத்தாள் ஸ்வர்ணா. அவனை மடக்க வேண்டும் என்ற வேகத்தோடு மருத்துவமனைக்குள் நுழைந்தாள். உள்ளே ஒரு டாக்டருடன் பேசி கொண்டிருந்தான் கார்த்திக். எதுக்கும் கவலைப்படாதீங்க, இது ரொம்ப சின்ன சமாச்சாரம் தான், சுலபமாக ஒரு ஆப்ரேஷன், அப்புறம் கவலையே இல்லை என்றார் டாக்டர். தேங்க்ஸ் டாக்டர் என்று நன்றி சொல்லி எழுந்த கார்த்திக் கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தபோது தன் மீது மோதிக்கொள்ளட்டும் என்ற நோக்கிலேயே வழிமறித்து நின்றாள் ஸ்வர்ணா. நீங்கள் எங்கே இங்கே தடுமாறித்தான் போனான் கார்த்திக். ஒரு பெண்ணோடு வந்து யாரோ ஒரு குழந்தையை பார்த்து விட்டு வெளியே போனீர்களே, அப்போவே நான் கவனிச்சுட்டேன். இப்போ அந்த பெண்ணை வெளியே அனுப்பிவிட்டு நீங்கள் மட்டும் உள்ளே வந்து டாக்டரை பார்த்துருக்கீங்க. ஏதோ மர்மம் உங்கள் வாழ்க்கையில் இருக்குது. அனாவசியமாக பவித்ராவின் வாழ்க்கையில் நீங்கள் புயலை உண்டாக்க போகிறீங்க, படப்படுத்தாள் ஸ்வர்ணா. ஸ்வர்ணா, இதோ பாருங்கள், நீங்கள் அனாவசியமாக சந்தேகப்படுறீங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை. என் கூட நீங்கள் பார்த்த பெண் கோகிலா சமூக சேவை நிலையத்தின் செவிலித்தாயாக வேலை பார்க்குறாங்க. நான் அந்த நிறுவனத்துக்கு தன்னார்வ சேவை செய்கிறவன்.
அந்த புகலிடத்து குழந்தை ஒன்று உடல்நலம் இல்லாமல் இங்கே சிகிச்சைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு. அதனுடைய சிகிச்சை, உடல்நல முன்னேற்றம் இதையெல்லாம் பார்க்கத்தான் நான் அந்த பெண்ணுடன் வந்தேன். கார்த்திக் அமைதியாக விளக்கினான். அப்படின்னா அவளை வெளியே அனுப்பிட்டு நீங்கள் மட்டும் டாக்டர் பார்க்க ஏன் வந்தீங்க? டாக்டரும் ஏதோ ஆப்ரேஷன் அது இதுன்னா. இதை பாருங்க, ஒரு அளவுக்கு மேலே என்னால் எதையும் விலக்கி சொல்ல முடியாது. எனக்குன்னு தனிப்பட்ட விவகாரங்கள் எத்தனையோ இருக்கும். அதையெல்லாம் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. இதுதான் நான் எதிர்பார்த்தது. ஸோ நீங்கள் எதையோ மறைக்கிறீங்க. கோகிலா குழந்தை, சமூக சேவை மையம் எல்லாமே உண்மையாகவே இருக்கட்டும். ஆனால் நீங்கள் தனியாக இங்கே வந்து டாக்டர் பார்த்ததுக்கு என்ன காரணம்? அவளை ஆழ்ந்து பார்த்தான் கார்த்திக். உங்கள் அளவுக்கு நாகரிகம் தாழ்ந்து போக நான் விரும்பலை. ஆனாலும் உங்களுக்கு உங்கள் போக்கிலேயே கேட்டால் தான் புத்தி வரும். அது சரி, நீங்கள் இப்போ இந்த மருத்துவமனைக்கு வந்திருக்கீங்களே, எதுக்காக? ஏதாவது அபார்ஷன்? அதிர்ந்து போய் நின்று விட்டாள் ஸ்வர்ணா. அவளை கடந்து விறுவிறுவென்று சென்றான் கார்த்திக். போகிற வழியில் ஐ எம் சாரி என்று தான் அப்படி கேட்டதற்காக மன்னிப்பும் கேட்டுக்கொண்டான். பழி சுமத்த வந்தால் தன்னையே பழிக்காரி ஆக்கி விட்டானே அந்த பாவி என்று நொந்து கொண்டாள் ஸ்வர்ணா. விடக்கூடாது, இவனை நிச்சயமாக பழி வாங்க வேண்டும். சமூக சேவை என்பதெல்லாம் பொய். நான் பேப்பரில் படித்திருக்கிறேன். சமூக சேவை நிறுவனம் என்று சொல்லிக்கொண்டு சில அமைப்புகள் அனாதை குழந்தைகளை விற்பனை செய்கின்றன என்றும். இவன் சொல்லும் நிறுவனம் அது போன்ற ஒரு அமைப்பாகவே இருக்கும். அனாதையாக கைவிடப்பட்ட குழந்தையை இந்த மருத்துவமனையிலிருந்து கடத்தி கொண்டு போய் விற்கப் போகிறான். இதற்கு அந்த கோகிலாவும் உடந்தை. அவளுக்கு தெரியக்கூடாது என்று நினைத்துதான் அவளை அனுப்பிவிட்டு டாக்டரிடம் பேரம் பேச வந்திருக்கிறான் கார்த்திக். சும்மாவானும் மேலுக்கு ஆப்ரேஷன் அது இது என்று பேசிக்கொண்டு இருந்திருக்கிறார்கள். ஸ்வர்ணாவின் குற்ற மூளை கிடுகிடுவென கற்பனை குற்றங்களை அடுக்கிக் கொண்டே போயிற்று. இந்த பாயிண்ட் போதும், இதை வைத்தே கார்த்திக்கை வீழ்த்துகிறேன் என்று மனதுக்குள் கருவிக்கொண்டாள் அவள். ஜனகத்திடம் பேசிக் கொண்டிருந்தான் கார்த்திக். தான் கோகிலாவுடன் மருத்துவமனைக்கு போனதையும் அதை ஸ்வர்ணா கவனித்து விட்டதையும் தன்னுடன் அவள் சண்டைக்கு வந்ததையும் விவரித்து சொன்னான். அவளை எல்லாம் ஒரு பொருட்டாக மதிக்காதீங்க கார்த்திக், விடுங்க. அவளோட குணம் அப்படி. அவகிட்ட எல்லாம் நாகரிகத்தை எதிர்பார்க்க முடியுமா? தென்றலாக இருந்தது நம்ம ஆஃபீஸ். இதோ இந்த ஸ்வர்ணா இந்த ஆஃபீஸுக்கு மாற்றலாகி வந்தப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட பழகு முறையுமே மாற்ற முயற்சி பண்ணுறான். ஆனால் நமக்குன்னு இருக்கிற நம்மளோட தனியான உறுதியான குணத்தால் அவளோட தந்திரங்களை எல்லாம் முறியடிக்கணும். ஜனகம் அவனுக்கு ஆறுதல் சொல்ல முயன்றாள். நீங்கள் பவித்ரா வீட்டுக்கு போய் என் எண்ணத்தை அவங்கக்கிட்ட சொல்ல போனீங்க. உங்கள் வேலையை சுலபமாக்குற வகையில் என்னை பற்றி அவங்க நல்ல அபிப்பிராயம் வச்சுருக்காங்க. அதுவே எனக்கு சந்தோஷம்தான். ஆனால் இந்த ஸ்வர்ணா புகுந்து எதையும் கெடுத்துடாமல் இருக்கணும். இவ எப்படி ரியாக்ட் பண்ணுவா, என்னென்ன கற்பனையில் புது புது வதந்திகளை உருவாக்குவான்னு அவளுக்கே தெரியாது. அதனால எனக்கு பயமாக இருக்குது. ஏற்கனவே பெரிய இழப்பின் கலக்கத்திலே பவித்ரா இருக்காங்க. அதனால் அவங்கள சுலபமாக அசைச்சிடலாம். அதுக்கு இடம் கொடுக்காம ஸ்வர்ணாவை மடக்கி போட்டுடணும். சற்று கோபமாகவே சொன்னான் கார்த்திக். நான் வேணா ஸ்வர்ணா கிட்ட பேசி பார்க்கவா? பேசுங்க. ஆனால் நாம் எல்லாம் அவளுக்கு எதிரிங்கன்ற எண்ணம் அவளுக்கு உருவாகிவிட்டது. அதனால நீங்கள் எதை பேசினாலும் அது தனக்கு எதிரானதாகவே அவள் நினைச்சுப்பா. அதுக்கேற்ற மாதிரி அவள் புது புது கற்பனைகளை உற்பத்தி பண்ணுவாள். அதனால எச்சரிக்கையா இருங்க, தவிப்புடன் சொன்னான் கார்த்திக். ஜனகம் தன்னை தயார்படுத்தி கொண்டாள். ஸ்வர்ணா பவித்ராவை சந்திக்கும் முன்னால் தான் போய் அவளை பார்த்து கார்த்திக் பற்றிய உண்மைகளை சொல்லிவிட வேண்டும் என்று நினைத்தாள். சைந்தவிக்கு ஏதோ உடல்நலக் கோளாறு என்பதால் 2 நாள் விடுப்பு எடுத்திருந்த பவித்ராவை அவளுடைய வீட்டிற்கு சென்று பார்த்தாள் ஜனகம். வாட்ச்மேன் நட்பாக முருவளித்தது ஜனகத்தை உள்ளே அனுப்பி வைத்தான். அவனுக்கு பவித்ராவின் அலுவலக நண்பர்கள் எல்லாருமே பரிச்சயமானவர்களே. அதனால் அவர்கள் மீது அவன் அனாவசியமான சந்தேக பார்வையை வீசுவதில்லை. ஜனகம் பவித்ராவின் பிளாட்டுக்குள் நுழைந்த போது சைந்தவியின் உடல் நலம் தேறி இயல்பாக தவழ்ந்து கொண்டிருந்ததை பார்த்தாள். வா ஜனகம், என்ன ஆஃபீஸுக்கு பெர்மிஷன் போட்டுட்டியா? இவ்வளவு சீக்கிரமாக வந்துட்ட என்று கேட்டபடி வரவேற்றாள் பவித்ரா. உங்ககிட்ட கொஞ்சம் விஷயம் பேசணும், அதுக்காகத்தான் வந்தேன் என்று ஆரம்பித்தாள் ஜனகம். சம்பிரதாய பேச்சுக்கள், டீ, பிஸ்கெட் எல்லாம் முடிந்த பிறகு ஜனகம் கேட்டால், கார்த்திக் தன்னுடைய ஓய்வு நேரத்தை எப்படி கழிக்கிறார் தெரியுமா? 30 வயசு பேச்சுலர். சினிமா, டிவி பார்ப்பார், நண்பர்களோட அரட்டை அடிப்பார். அது மட்டுமல்ல, கூடவே இன்னொரு விஷயமும் பண்ணுறார், சமூக சேவை. அதுதான் தெரியுமே. ஆனால் அதை பற்றி அதிகமாக நம்மக்கிட்ட அவர் பேச மாட்டார். தான் மேற்கொண்டிருக்கிற அந்த சேவைக்கு அவர் விளம்பரம் தேடுறதே இல்லை. சரியாக சொன்னேன். ஜனகம் அவளை ஆமோதித்தாள். நாம கூட எப்போவாவது அவர் கேட்கும்போது டொனேஷன் கொடுத்துருக்கோமே. அவர் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு அனாதை ஆசிரமம் இருக்கு. அங்கே போய் அங்கே இருக்கிற குழந்தைகள் உற்சாகமாகவும் சந்தோஷமாகவும் பொழுதுபோக்க அவர் உதவுறார். அவங்களோட பேசுகிறார், விளையாடுறார். அமைப்பு நிர்வாகியின் அனுமதியோடு அவங்களை வெளியே அழைச்சிட்டு போகிறார். அந்த நிறுவன நிர்வாகத்திலேயும் உதவி செய்கிறார். வசதி படித்தவங்கிட்டே இருந்து பொருளுதவி வாங்கி தர்றார். அரசாங்க சலுகைகளும் கிடைக்க செய்கிறார். யாரேனும் அந்த ஆசிரமத்து குழந்தையை தத்தெடுத்துக்க விரும்பினா அதுக்கு சட்ட ரீதியான அணுகுமுறைகளை எல்லாம் சொல்லித்தர்றார். மொத்தத்தில்
அவங்களால அவரும் சந்தோஷமா இருக்காங்க. அட, இவ்வளோ பண்றாரா? இதெல்லாம் எனக்கு தெரியாதே, பிரமிப்புடன் கேட்டாள் பவித்ரா. அவளுடைய மனத்தராசின் மதிப்பு தட்டில் நிறைந்திருந்தான் கார்த்திக். அது சரி, இப்போ பேச்சுலரா இருக்கார், டைம் நிறைய இருக்கும், சமூக சேவை பண்றார். அவருக்கு கல்யாணம் ஆனால்? பவித்ரா எதிர்பார்ப்போடு ஜனகத்தை கேட்டார். அவளுடைய கண்களில் சுடர்விட்ட ஆவலை புரிந்து கொண்ட ஜனகம், அப்படி சமூக சேவையை பாராட்டி புறக்கணிக்காத தானும் சேர்ந்து செய்யக்கூடிய பெண்ணாக அவர் மனைவி அமைந்துவிட்டால் பிரச்சனையே இல்லையே என்று பதிலளித்தாள். உண்மைதான், அப்படிப்பட்ட பெண் தான் அவருக்கு பொருத்தமாக இருப்பாள். உணர்ச்சியை வெளிக்காட்டி கொள்ளாமலேயே பேசினாள் பவித்ரா. ஆனா பாரு, எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் சோதனை வர்ற மாதிரி அவருக்கும் ஒரு சோதனை. ஏன்? எப்படி? யாரால? படப்படுத்தாள் பவித்ரா. வெளிப்படையாகவே சொல்றேனே, ஜனகம் அழுத்தமாக சொன்னால். ஸ்வர்ணாவால. யாரு? ஸ்டைல் ஸ்வர்ணாவா? அவளுக்கும் கார்த்திக்கும் என்ன சம்பந்தம்? சம்பந்தம் ஏற்படுத்திக்கத்தான் அவன் நினைச்சான். ஆனா கார்த்திக் அதுக்கு இடம் கொடுக்கல. அதனால அவ சம்பந்தம் இல்லாம ஏதேதோ கற்பனை பண்ணிக்கிட்டு குறுக்கு வழியில போய் அவரோட வாழ்க்கையே வறட்சியாக்கிடறேன்னு சபதம் போட்டிருக்கா. ஜனகம் துடிப்புடன் சொன்னாள். அப்படி என்னதான் செய்தாள் அவள்? நான் சொன்னேனே, அனாதை ஆசிரமம். அங்கே இருக்கிற ஸ்டாஃப் எல்லாம் கார்த்திக்கிட்ட ரொம்பவும் பாசத்தோட பழகுவாங்க. அவங்கள கோகிலான்னு ஒரு பொண்ணு. அவளுக்கு கார்த்திக் அண்ணன் மாதிரி. அப்படியா? நிம்மதியாக பெருமூச்சு விட்டாள் பவித்ரா. ஆமாம் பவித்ரா, கோகிலாவின் கணவன் ஒரு குடிகாரன். அவனை திருத்தி அவனுக்கு டீசெண்டாக ஒரு வேலை வாங்கி கொடுத்து கோகிலா வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். அந்த வகையில் கார்த்திக் மேல அந்த பெண்ணுக்கு தனி மதிப்பு, மரியாதை. சரி, அந்த பெண்ணோட கார்த்திகை சேர்த்து பார்த்துருக்கிறா ஸ்வர்ணா. அவளுக்கும் அவருக்கும் ஏதோ தொடர்பு படுத்தி கற்பனையை வளர்த்துக்கிட்டு அவர்கிட்ட சண்டைக்கே போயிருக்கா. பாவம் ஸ்வர்ணா. அவளோட நிலையில் அவள் கார்த்திகை இழக்க விரும்பலேன்னு புரியுது. ஆனால் அதுக்காக வக்கிரமாக சிந்திக்க வேண்டாம். பவித்ரா ஸ்வர்ணாவுக்காக அனுதாபம் பட்டாள், கோபமும் பட்டாள். இதை எதுக்காக உங்ககிட்ட சொல்ல வரேன்னா, புரியுது. என்னை ஸ்வர்ணா கலைச்சிட முடியாது. ஸ்வர்ணாவுக்கு முன்னால் இருந்தே நான் கார்த்திகோட பழகிட்டு வரேன். அது உனக்கும் தெரியும். அதனால் அவரை நான் தப்பாக எடை போட வேண்டிய அவசியமே இல்லை. ஸ்வர்ணா இல்லை, தப்பாக நினச்சிக்காதே. நீ சொன்னால் கூட நான் கார்த்திகை பற்றி வேறு மாதிரியாக நினைக்க மாட்டேன். அட, வியந்தாள் ஜனகம். அப்போ நீ தீர்மானமாகத்தான் இருக்கியா? கார்த்திக் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுலே உனக்கு பூர்ண சம்மதம் தானா? உணர்ச்சி வசப்பட்டு படபடவென்று கேட்டு விட்டாள் ஜனகம். சட்டென்று நிமிர்ந்தாள் பவித்ரா. மூடு பணியாகவே நாம் எல்லாம் இதுவரைக்கும் பேசிட்டு வந்திருக்கிறோம் ஜனகம். இது நிச்சயமாக டெலிகேட்டான விஷயம்தான். ஆனால் நான் என் சைந்தவிக்கு நல்ல எதிர்காலத்தை அமைச்சு கொடுக்க விரும்புகிறேன். அதை நான் தனி பெண்ணாக இருந்து செய்ய முடியும் தான். ஆனால் சைந்தவி வளர்ந்த பிறகு நான் யாராவது ஆணோடு பழகிறதை பார்த்தாலானால் அதை தப்பாக நினைக்கலாம். குறிப்பாக அடல்சன் ஏஜில் அவளுக்கு குதர்க்கமான கற்பனைகள்லாம் வரும். இத்தனை வருஷம் அம்மா ஆண் துணை இல்லாமல் தனியாகத்தான் வந்தாளா? அப்படி ஒரு வைராகியம் இருந்திருக்க முடியுமா? பாதை தடுமாறி இருக்க வாய்ப்பே இருந்திருக்காதா? எப்படி வேணுமானு நினச்சிக்கலாம். அதுக்கு நான் வாய்ப்பு கொடுக்க விரும்பல. ஜனகம் பிரமிப்புடன் அவளை பார்த்தான். பவித்ரா தொடர்ந்து சொன்னாள். அப்பா இல்லாத பொண்ணுங்கிறதுக்காக இவன் பள்ளிக்கூடத்திலேயோ வேறு எங்கேயோ அனாவசியமாக வம்பிழுக்கப்படாமல் இருக்கணும். அதே சமயம் சைந்தவிக்கு போட்டியாக இன்னொரு குழந்தையை பெற்றுக்க நான் தயாராக இல்லை. இதுக்கு கார்த்திக் சம்மதிக்கணும். கார்த்திக் நிச்சயம் அதுக்கு சம்மதிப்பான்னு நினைக்கிறேன், ஜனகம் நிறைவுடன் சொன்னார். பவித்ராவின் கண்களில் ஜனகத்துக்கான நன்றி கண்ணீர் திரையாக படர்ந்திருந்தது. அம்மாவும் அப்பாவும் வெளியே போயிருக்காங்களா? ஜனகம் கேட்டார். ஆமாம், கோயிலுக்கு. எல்லாம் சரிதான். தெய்வ அருள்னு ஒன்று இருக்குது. அதனால நான் ஏற்கனவே சொல்லியிருந்தபடி சீட்டு எழுதி போட்டியா? குழந்தை எடுத்தாளா? இன்னும் அந்த ட்ரிக்கை நான் பண்ணலை ஜனகம், பவித்ரா சொன்னாள். அதற்கு முன் தன் பெற்றோரிடம் கார்த்திகை பற்றி தெரிவித்து அவனுடன் தன் வாழ்க்கையை தொடரலாமா, அதற்கு அவர்களுக்கு சம்மதம்தானா என்று கேட்டு தெரிந்து கொள்ள விரும்பினால் கேட்கவும் செய்தாள். அவர்கள் உடனேயே தங்களுடைய முழு சம்மதத்தையும் தெரிவித்து விட்டார்கள். ஏற்கனவே கார்த்திகை பார்த்து அவன் மீதான தங்களுடைய அபிமானத்தை அவர்கள் வளர்த்து கொண்டதும் அதற்கு முக்கிய காரணம். அவளிடம் இருந்து விடை பெற்று கொண்ட ஜனகத்தின் மனம் நினைந்திருந்தது. பவித்ரா இந்த விஷயத்தில் ஒரு புதுமை பெண்தான். இந்த இளம் வயதில் கடற்கரை மனையில் தனியே அமர்ந்திருக்கும் பைத்தியக்காரி தான் மட்டும்தான் இருக்க முடியும் என்று தன்னையே நொந்து கொண்டாள் ஸ்வர்ணா. அவளை கடந்து போனவர்கள் எல்லாம் கழுத்தை திருப்பி அவளை ஒரு முறை அழுத்தமாக பார்த்துவிட்டுத்தான் போனார்கள். யாருக்கோ காத்துக்கிட்டு இருக்கு போல என்று தனக்கு தோன்றிய யூகத்தை சொன்னான் ஒருத்தன். இதை பாரா, வழக்கமாக காதலன் தான் காத்திருப்பான், இங்கே என்னடான்னா கதையே வேற மாதிரில இருக்கு. இன்னொருத்தன். வேற விவகாரம் ஏதாச்சும் இருக்குமோ? தன் மனைவியுடன் நடந்து கொண்டே போன ஒரு கணவன் ஸ்வர்ணாவை பற்றி கேட்டான். ரொம்ப முக்கியம், நேராக போவீங்களா? பாவம், அதோட புருஷன் மாங்காய் பட்டாணி சுண்டல் வாங்க போயிருப்பான் என்று கோபமாக சொல்லி அவனுடைய மனைவி அவன் கையை பற்றி வேக வேகமாக இழுத்து சென்றான். ஸ்வர்ணாவுக்கு உடம்பு பூராவும் கம்பளி பூச்சி நெளிந்தது.
தனியாக யோசித்து கார்த்திகை பழிவாங்க ஐடியா தயார் பண்ணலாம்னு இங்கே வந்தா கழுகு பார்வைகள் எல்லாம் தன்னை கொத்தி கொத்தி துளைக்குதே. இங்கே இருந்து எழுந்து வேற இடத்துக்கு தான் போகணும். யோசித்தபடியே எழுந்தவள் புடவையை தட்டிக்கிட்டி கொண்டாள். ஒட்டியிருந்த மண் துகள்கள் மனமின்றி உதிர்ந்தன. மணலில் கால் புதைய புதைய நடந்தாள். கார்த்திகை பவித்ராவுடன் இணைய விடக்கூடாது. எப்படியாவது தடுத்து விட வேண்டும். தான் நேசித்து தனக்கு கிடைக்காத ஒருவன் அவன் விருப்பப்படி சந்தோஷமாக நல்ல வாழ்க்கை வாழ்வது எப்படி அனுமதிப்பது? தனக்கும் கோகிலாவுக்கும் எந்தவித பந்தமும் இல்லை என்று அவன் உறுதிப்பட சொல்லிவிட்டான். அதே போல மருத்துவமனையில் பார்த்த குழந்தையும் ஏதோ அனாதை ஆசிரமத்து குழந்தையாம். ஏன், அது உண்மையாகத்தான் இருக்க வேண்டுமா? கார்த்திக்கும் கோகிலாவுக்கும் பிறந்த குழந்தை அது என்று கதை கட்டிவிட்டால் என்ன ஆகும்? பவித்ராவுக்கு கார்த்திகை பற்றி ஏற்கனவே தெரியும். ஆதலால் அவள் இந்த கதையை நம்புவாளா என்பது சந்தேகம். அதைவிட அதிர்ச்சியான தகவல் தந்துதான் வீழ்த்த வேண்டும். யோசித்தபடி நடந்து வந்தவள் எதிரே பவித்ராவின் அம்மாவும் அப்பாவும் வருவதை கண்டாள். சட்டென்று பொறி தட்டியது. மூளையில் மின்சாரம் பாய்ந்தது. வணக்கம் மாமி, வணக்கம் மாமா என்று தானாகவே வலுக்கட்டாயமாக போய் அவர்களிடம் வணக்கம் தெரிவித்தாள் ஸ்வர்ணா. இருவருக்கும் தயக்கம். அவள் ஓ, பவித்ராவுடன் வேலை செய்பவள், பெயர்தான். வணக்கம்மா, வந்து உன் பேரு என்று ஆரம்பித்தாள் பவித்ராவின் அம்மா. ஸ்வர்ணா மாமி, பவித்ரா வேக வேகமாக சொன்னாள். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இப்படி பீச்சுக்கு வருவீங்களா? அப்படின்னு இல்லை, எப்போ தோன்றதோ அப்போ வருவோம். வீடும் இங்கே பக்கத்திலேயே திருவல்லிக்கேணிலேயே இருக்கா. சாயங்காலம் வேலைகளில் சில சமயம் இப்படி வந்து உட்கார்ந்துருப்போம். குரலில் விரக்தியுடன் பேசினார் பெரியவர். அதுலேயும் மாப்பிள்ளை காலமான பிறகு எங்களுக்கு வீட்டிலே இருக்கவே பிடிக்கல. சாயங்காலமாக பவித்ரா ஆஃபீஸ்லேருந்து வந்துட்டாள்னா சைந்தவியோடு அவள் விளையாட ஆரம்பிச்சிடுவா. நாங்களும் இப்படி மெல்ல புறப்பட்டு வந்துடுவோம். உட்காரலாமா? ஸ்வர்ணா அவர்களை அழைத்தாள். மூவரும் அதிக நடமாட்டம் இல்லாத பகுதியாக பார்த்து உட்கார்ந்து கொண்டார்கள். பவித்ரா எப்படி இருக்கா? ஸ்வர்ணா எதையோ எதிர்பார்த்து கேட்டாள். எங்களை விட உங்கள் கூட எல்லாம் தான் அவள் ரொம்ப நேரம் ஆஃபீஸில் இருக்கா. நீ தான் சொல்லணும் எப்படி இருக்கா மாமி. அவளை மடக்கினார். இன்னும் பாதிப்பு முழுசாக அவகிட்டே இருந்து மறையல. நாங்களும் அப்படி தான் நினைக்கிறோம். பேசாமல் அவளுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சுடுங்களே, பளிச்சென்று யோசனை சொன்னாள் ஸ்வர்ணா. பெரியவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். என்ன சொல்ல வருகிறாள் இந்த பெண்? பேப்பரில் பார்த்தீங்கன்னா மேட்ரிமோனியல் பகுதியில் மனைவியை இழந்த கணவர்கள், 35 வயதை கடந்த பிரம்மச்சாரிகள்னு நிறைய விளம்பரம் வருது. அவங்கள யாராவது ஒருத்தரை பவித்ராவுக்கு முடிச்சிடுங்களே. ஸ்வர்ணா மெல்ல நோட்டம் பார்த்தாள். இல்லைம்மா, ஏன் சொந்தத்தில் யாராவது இருக்காங்களா? அவங்களுக்கு பவித்ராவை முடிக்கலாம்னு நினச்சிருக்கீங்களா? சேச்சே, அப்படிலாம் யாரும் இல்லைம்மா. நாங்கள் அப்படி நினைக்கவும் இல்லை. இதில் சேச்சேங்கிறதுக்கு என்ன இருக்குது? பவித்ராவுக்கு சின்ன வயசு தான். குழந்தை இருக்கிறது தான் ஒரு டிஸ்குவாலிஃபிகேஷன். அதை காரணம் சொல்லித்தான் சொந்தத்திலே வேண்டாம்னு விட்டாங்களா? அடடா, என்னம்மா நீ பாட்டுக்கு ஏதோ கேட்டுக்கிட்டே போகிற. பவித்ராவோட 2ஆம் கல்யாண விஷயமா சொந்தத்திலே நாங்கள் போய் யாரையும் பார்க்கல. அவங்களும் எங்ககிட்ட ஒன்றும் கேட்கல. அதுக்காக அப்படியே விட்டுவிட போகிறீங்களா? நீங்கள் எத்தனை நாளைக்கு தான் அவளுக்கு சப்போர்ட்டாக இருக்க முடியும்? அவளுக்குன்னு ஒரு துணை வேண்டாமா? கொக்கி போட்டால் ஸ்வர்ணா. இந்த பெண் எதற்காக இப்படி பண்ணி கேட்கிறாள்? இவளுக்கு கார்த்திக் தம் பெண்ணை கல்யாணம் செய்து கொள்ள விரும்புகிறது தெரியுமா? ஜனகம் தங்கள்கிட்டே அப்படி அவனுடைய விருப்பத்தை சொன்னபோது தாங்கள் சந்தோஷப்பட்டது உண்மைதான். அதே ஆஃபீஸில் தானே இந்த பெண்ணும் வேலை செய்கிறாள். இவளுக்கு இந்த சமாச்சாரம் தெரியாதா என்ன? அவர்கள் குழப்பத்துடன் ஸ்வர்ணாவை பார்த்தார்கள். என்ன மாமி யோசிக்கிறீங்க? பவித்ராவையும் அவளோட குழந்தையையும் கண் கலங்காமல் காப்பாற்றுறவனா பார்க்கணும் நீங்கள். அவள் தெரிந்து பேசுகிறாளா, தெரியாமல் பேசுகிறாளா? தாங்களும் அவளை போலவே பூடகமாக பேசி நேரத்தை வீணடிக்க வேண்டாம் என்று அவர்கள் நினைத்தார்கள். அதனால் நேரடியாகவே கார்த்திகை பற்றி அவளிடம் பேசுவதை முடிவு செய்தார்கள். ஸ்வர்ணா, உங்கள் ஆஃபீஸ்லேயே ஒருத்தர் இருக்காரே கார்த்திக், அவர் எப்படி? அவர்கள் சுற்றுமுற்றும் பார்த்தபடி தயங்கி கேட்டாலும் அதை எதிர்பார்த்திருந்ததால் ஸ்வர்ணாவுக்கு கோபம் சுரு என்று தலைக்கேறியது. ஆனாலும் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு கார்த்திகை பற்றி எவ்வளவு தரக்குறைவாக பேச முடியுமோ அந்த அளவுக்கு பேசி அவன் மீதான அவர்களுடைய மதிப்பை வீழ்த்துவது என்று தீர்மானித்து கொண்டாள் அவள். கார்த்திக் எங்கள் ஆஃபீஸில் தான் வேலை செய்கிறாருனாலும் அவருக்கு ஈடுபாடு எல்லாம் ஒரு சமூக சேவை நிறுவனத்திலே தான். நல்லது தானே, குறுக்கிட்டார் பெரியவர். பரந்த மனசு இருக்கிறவங்களால தான் அப்படி ஒரு சேவையை பண்ண முடியும். அதோட பிரம்மச்சாரி வேற. அவர் அனாவசியமாக நேரத்தையும் பணத்தையும் வீணடிக்காமல் இப்படி ஆதரவற்றவர்களுக்காக சேவை செய்யணுங்கிறது பாராட்ட வேண்டிய விஷயம்தானே. தான் ஆரம்பித்தது கார்த்திக்கு சாதகமாக அமைந்து விட்டதை உணர்ந்த ஸ்வர்ணா உடனே அவர்களுடைய அபிப்பிராயத்தை மாற்ற மின்னல் வேக திட்டம் போட்டாள். நீங்கள் சொல்கிறது ரொம்ப சரி மாமா. பரந்த மனப்பான்மை இருக்கிறவங்களாத்தான் இப்படிப்பட்ட சேவைகளில் தங்களே அர்ப்பணிக்க முடியும். ஆனால் 4-5 மாதங்களுக்கு முன்னால் பேப்பரில் பார்த்த ஒரு செய்தி வந்ததே, ஞாபகம் இருக்கா மாமா? ஸ்வர்ணா கேட்டாள்.
எந்த விஷயம் பற்றி? அதான் மாமா, ஆந்திராவில் ஒரு சமூக சேவை நிறுவனம் குழந்தை விற்பனையில் ஈடுபட்டு வந்ததுன்னு. அவர் புருவத்தை சுருக்கினார். அப்படி ஒரு செய்தி பத்திரிகையில் வெளியானது அவருக்கு ஞாபகம் இருந்தது. அது தொடர்பாக சென்னையிலும் சில சமூக சேவை நிறுவனங்கள் மீது போலீஸ் நடவடிக்கை எடுத்ததும் நினைவுக்கு வந்தது. கார்த்திக் உண்மையாகவே சமூக சேவை ஆர்வத்தில் தான் அந்த நிறுவனத்தோடு தன்னை இணைச்சிக்கிட்டு இருக்கிறாரா, அல்லது வேற காரணம் ஏதாவது உண்டா? ஸ்வர்ணா அவர்களை ஆழமாக பார்த்தாள். வேறே காரணம்னா புரியலையே. ஏன் இந்த நிறுவனமும் அது மாதிரியான குழந்தை விற்பனையில் ஈடுபடக்கூடாதா? என்னம்மா சொல்ற நீ? பதறினார்கள் பெரியவர்கள். ஒரு யூகம்தான். அவர்களை சமாதானப்படுத்தினாள் ஸ்வர்ணா. அது உண்மையாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, சும்மா யூகம்தான். அப்படியே உண்மையாக இருந்தாலும் கார்த்திக் அப்படிப்பட்ட அமைப்புகளோட தொடர்பு வச்சிருக்க மாட்டாரே. அவர் அப்படிப்பட்டவர் இல்லையே. நான் அவரை குறை சொல்லலை. அவருக்கு அந்த அமைப்போட ஏதாவது கமிட்மெண்ட் இருக்கலாம். அது என்ன பந்தம் அல்லது நிர்பந்தம்னு யாருக்கு தெரியும்? என்னம்மா நீ? அவருக்கு சேவை மனப்பான்மை அதிகம், அதனால தான் அந்த அமைப்போட தொடர்பு வச்சுருக்கார். இந்த புனிதமான உணர்வை ஏமா நீ அனாவசியமாக கொச்சைப்படுத்துகிறே? பெரியவர்களுக்கு ஸ்வர்ணா மீது கோபமே வந்துவிட்டது. கார்த்திக் பற்றி பவித்ரா உயர் மதிப்பு வைத்திருப்பதால் அவனை பற்றி யார் என்ன குறை சொன்னாலும் அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை. இந்த பெண் ஏதோ உளறுகிறது என்றுதான் நினைத்தார்கள். அவர்களால் ஸ்வர்ணா கார்த்திக்கை விரும்புவதையோ அவன் அவளை திரும்பி கூட பார்ப்பதில்லை என்பதையோ யூகிக்கவே முடியவில்லை. ஆனால் இந்த பெண் தேவையில்லாமல் அவனை பற்றி தாழ்வாக பேசி தங்களிடம் அவன் மீது இருந்த மதிப்பை குறைக்க முயற்சிக்கிறாள் என்பது மட்டும் புரிந்தது. எதற்காக? கார்த்திக் அந்த அமைப்பின் மீது ஒரு அனுதாபமே இருப்பதாக வைத்துக்கொள்வோம். அதற்காக எப்போதாவது ஒரு நாள் அங்கு போய் அதன் நடவடிக்கைகளுக்கு அவர் உதவக்கூடாதா? ஒரு வாரத்தின் 7 நாள் மாலை வேளைகளிலுமா போக வேண்டும்? பெரியவர்கள் அவளை குழப்பத்துடன் பார்த்தார்கள். சரி, இன்னொன்று கேட்கிறேன். நீங்கள் கார்த்திகை பார்த்துருக்கீங்களா? ஓ, பவித்ரா கல்யாணத்தில் எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டுக்கிட்டு செய்த பிள்ளையாச்சே. எங்களுக்கு எந்த கவலையும் இல்லாமல் பார்த்துக்கிட்டவராச்சே. நல்லா தெரியுமே அவரை. ஓஹோ, உங்களுக்கு அந்த நன்றி விசுவாசம் இருக்கா? அவர் மேலே நீங்கள் காற்று அன்புக்கு அதுதான் காரணமா? சரி, அது விடுங்க. ஆள் வாட்ட சாட்டமாக நல்ல உயரமாக அழகாக இருப்பார் இல்லையா? என்ன இந்த பெண் கொஞ்சம் கூட லஜ்ஜையே இல்லாமல் பேசிக்கொண்டே போகிறார்களே. இளம் பெண்கள் எல்லாம் ஏக்க பெருமூச்சு விட வைக்கிற அழகன் அவர். அவர் இந்த 30 வயசு வரைக்கும் கல்யாணமே பண்ணிக்கலையே. அவர்கள் முகம் சுளிப்புடன் அவளை பார்த்தார்கள். அவர் பண்ணிக்க மாட்டார். பண்ணிக்கிட்டார்னா அவருக்கு அந்த அமைப்புக்கு உண்டான தொடர்பிலே தொய்வு ஏற்படும். ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் கல்யாணத்தை விட சமூக நல அமைப்பின் தொடர்பு தான் முக்கியம். சரி, அவர் அழகுக்கு அவரை கல்யாணம் பண்ணிக்க எத்தனையோ பெண்கள் ரெடியாக இருப்பாங்க தானே. வந்துமா. சரி, நேரடியாகவே விஷயத்துக்கு வரேன். கார்த்திக் உங்கள் பெண்ணை திருமணம் பண்ணிக்க ஏன் விரும்புகிறார்? ஏன்? அதனால் அவருக்கு 2 ஆதாயம். 1 தனக்கு மனைவின்னு சொல்லிக்க உங்கள் பொண்ணு, 2 சைந்தவி உங்கள் பேத்தி. அவரை பொறுத்த வரைக்கும் அது உங்கள் மாப்பிள்ளையோட குழந்தை. கார்த்திக்கும் அந்த குழந்தைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அதனால தான் சார்ந்திருக்கும் சமூக நல அமைப்புக்கும் அந்த குழந்தையை வித்துடலாம். பளீர் என்று இடி வந்து தாக்கியது. மின்னல் கண்களை கூசு செய்தது. உடம்பே தகதகவென்று எரிந்தது. படுபாவி, எவ்வளவு சாதாரணமாக எவ்வளவு அலட்சியமாக பேசுகிறாள். அதுவும் யாரிடம் வந்து யாரை பற்றி எப்படி பேசுகிறாள்? கொஞ்சம் கூட விவஸ்தையே இல்லையே இந்த பெண்ணுக்கு. பெரியவர்கள் பளிச்சென்று எழுந்து விட்டார்கள். கிராதகி, இவளுடன் பேச உட்கார்ந்ததே பாவம். அவர்கள் தட்டிவிட்ட மணல் துகள்கள் தன் கண்களில் விழுந்து உறுத்தினாலும் ஸ்வர்ணா அட்டகாசமாக மனசுக்குள் சிரித்து கொண்டாள். இப்போதைக்கு அவர்கள் கோபப்பட்டு எழுந்து போய் விட்டார்கள் என்றாலும் விஷ விதையை அவர்களுடைய மனசுக்குள் விதைத்தாகிவிட்டது. அது நிச்சயம் முளைவிடும். அம்மா தயங்கினாள். கேட்கலாமா? பவித்ரா தப்பாக நினைத்து கொள்ள மாட்டாளா? அப்பா ஊக்கினார். நம்ம காதிலே விழுந்ததை சொல்லிவிடுவோம். எந்த புத்திலே எந்த பாம்பு இருக்குமோ யார் கண்டது? அப்புறம் சொல்லாமல் போயிட்டீங்களேன்னு நம்ம பெண் நம்மை குறை சொல்லக்கூடாது. அதுவும் சரிதான். அம்மா அவரை ஆமோதித்தாள். அடி என் செல்ல கண்ணு, என் ராஜாத்தி, அம்மாவுக்கு ஒரு முத்தா கொடு என்று சைந்தவியை கொஞ்சியபடி வந்தாள் பவித்ரா. அவளுடைய அணைப்பில் தாய்மை சுகம் கண்டு அப்படியே பற்றி கொண்டிருந்தாள் சைந்தவி. அம்மாவின் குலுக்கலால் கிச்சு கிச்சுப்பட்டு வாய்க்கொள்ளாமல் சிரித்தாள். எச்சில் ஒழுக ஒளிர்ந்த அந்த சிரிப்பிலே பெரியவர்கள் மெய் மறந்தார்கள். இந்த குழந்தையை போய் என்ன பேச்சு பேசிவிட்டாள் அந்த பழிக்காரி. பவித்ரா, காஃபி குடிச்சிட்டியாமா? அம்மா கேட்டாள். குடிச்சிட்டேம்மா, ஆனால் இன்னைக்கு என்னவோ கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாக இருந்ததே. ஏன்? என்னன்னு சொல்ல தெரியல, ஆனால் ஏதோ வழக்கத்தை விட ஒரு மாத்து குறையுது என்று அம்மா சமையல் அறையில் போட்டு வைத்திருந்த காப்பியை குடித்துவிட்டு விமர்சனம் செய்தாள் பவித்ரா. இன்னைக்கு என்னவோ மனசு குழப்பமாகவே இருக்கு பவித்ரா. அதுதான். அம்மா சமாதானம் சொல்ல முயன்றாள்.
மனக்குழப்பம் இப்போதானா? இன்னைக்கு தானா? நேற்று நீங்கள் 2 பேரும் பீச்சுக்கு போயிட்டு வந்திருந்ததுலேருந்தே நானும் கவனித்தேன். நீங்கள் 2 பேருமே இயல்பா இல்லை. சரி, என்னோட நிலையை நினச்சி தான் வழக்கமான சோகத்தோடு இருக்கீங்கன்னு நினச்சேன். ஆனால் இன்னைக்கு காலை வரைக்கும் இப்போ வரைக்கும் அந்த குழப்பம் நீடிக்குதுன்னா என்னவோ கூடுதல் பிரச்சனை ஏற்பட்டிருக்குன்னு அர்த்தம். சொல்லுங்கள், என்ன ப்ராப்ளம்? பவித்ரா நேரடியாக கேட்டதும் இனி தயங்கி பயனில்லை என்ற முடிவுக்கு வந்தார் அப்பா. நேற்று பீச்சில் உங்கள் ஆஃபீஸ் ஃப்ரெண்டு ஸ்வர்ணாவை பார்த்தோமா என்று ஆரம்பித்தார். ஓஹோ, என்னவாம்? அவர் என்னவோ அந்த கார்த்திகை விரும்புகிறா போல் இருக்கு. அதனால அவர் உன்னை கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு என்னவெல்லாமோ பேசிட்டா. அது சரி, கார்த்திக் அவளை விரும்புகிறாரா? இல்லைன்னு தான் தெளிவாக தெரியுதே. அனாவசியமாக அவர் மேலே பழி சுமத்துறாள்னா அவள் எதிர்பார்த்தது அவர்கிட்டே இருந்து கிடைக்கலன்னு தானே அர்த்தம். அது எங்களுக்கும் புரியுது. ஆனால் நீ கார்த்திகை கல்யாணம் பண்ணிக்க கூடாதுங்கிறது அவள் சொன்ன காரணம் தான் கேட்கவே சகிக்கலை. என்னவா? வந்து கார்த்திக் ஒரு சமூக சேவை அமைப்போட தொடர்பு வச்சிருக்கிறானாம். ஆமாம், தெரியுமா உனக்கு? நல்லா தெரியுமே. எங்கள் ஆஃபீஸில் கூட எங்கள் எல்லார்கிட்ட இருந்தும் டொனேஷன் வாங்கி கொடுத்துருக்குறாரே. ஸ்டாஃபோட பிள்ளைங்க பயன்படுத்தி பிறகு வேண்டாம்னு போட்ட ட்ராயர், சட்டை, பாவாடை எல்லாத்தையும் வாங்கிட்டு போய் அழகாக வாஷ் பண்ணி அயன் பண்ணி அந்த குழந்தைகளுக்கு கொண்டு போய் கொடுப்பாரே, தெரியும். ஆனால் அவர் இப்படி சேவை செய்ய மட்டும் அந்த அமைப்போட தொடர்பு வச்சுக்கலேன்னு அவள் சொல்கிறா. அப்படின்னா அதாவது அந்த அமைப்பு அனாதை குழந்தைகளை தேவைப்பட்ட பெற்றோருக்கு தத்து கொடுத்ததாம். அதனால் அந்த பிஸ்னஸில் தான் கார்த்திக் ஈடுபட்டிருக்காராம். சேவை உதவிங்கிறதெல்லாம் 2ஆம் பட்சம் தானா? நான்சென்ஸ். தத்து கொடுக்கறதும் வாங்கிக்கிறதும் அவ்வளவு ஒன்றும் சுலபமான சமாச்சாரம் இல்லை. எத்தனையோ ப்ரொசீஜர் இருக்குது, சட்டத்திட்டங்கள் இருக்குது, கோர்ட் இருக்குது, அதனோட அனுமதின்னு இருக்குது. அப்புறம் தான் அனாதைன்னு விடப்பட்ட குழந்தை யார் பொறுப்பிலேயாவது வளர முடியும். ஆனால் ஆந்திராவில் ஏதோ ஒரு அமைப்பு இதை வியாபாரமாக கூட பண்ணினதாக நியூஸ் வந்ததே. அதே மாதிரி இந்த நிறுவனமும் இருக்கலாம்னு இவ சொல்கிறா. ஸ்டூபிட். பவித்ரா உண்மையாகவே கோபப்பட்டாள். எங்கேயோ ஒரு இடத்தில் ஏதோ அசம்பாவிதம் நடந்திருக்கலாம். ஆனால் அது மாதிரியான எல்லா அமைப்பிலும் அப்படிப்பட்ட ஒழுங்கினம் நடக்கும்னு அவசியம் இல்லை. ஓஹோ, இப்போ எங்களுக்கு புரியுது. ஆனால் பவித்ரா அவள் கடைசியாக போட்ட ஒரு குண்டை எங்களால் தாங்கிக்க முடியல. என்னம்மா சொன்னா? கார்த்திக் உன்னை கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிறதே சைந்தவிக்காக தானா? அதாவது அந்த அனாதை ஆசிரமத்திற்கு சைந்தவியை வித்துட போறாராம். கடவுளே என்று கதறியபடி காதை பொத்தி கொண்டாள் பவித்ரா. கூடவே பக்கத்தில் அமர்ந்தபடி பெரியவர்களையே மலங்க மலங்க பார்த்து கொண்டிருந்த சைந்தவியை அப்படியே வாரி அணைத்து கொண்டாள். அவர்களுடைய பேச்சு தன்னைத்தான் மையம் கொண்டிருக்கிறது என்பதை உணராத சைந்தவி அம்மாவின் புதிய இறுக்கத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் திணறினாள். அம்மா, அப்படியெல்லாம் நடக்கவே முடியாதம்மா. அவ்வளவு ஈஸியாக யாரும் குழந்தையை கொண்டு போய் எந்த அமைப்பிடமும் வித்துட முடியாது. அமைப்பு வாசலில் போகிற கறிகாய் மாதிரி வாங்கிக்க முடியாது. போலீஸ் விசாரணை, செய்தித்தாள் அறிவிப்புன்னு எத்தனையோ சட்ட சம்பிரதாயங்களை தாண்டித்தான் அப்படி செய்ய முடியும். அதனால் நீங்களும் அவள் சொல்கிறாளேன்னு கேட்டு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அனாவசிய கற்பனைகளை வளர்த்துக்காதீங்க. சாரி பவித்ரா. அப்பா குரல் தழத்திழக்க கெஞ்சினார். உன்னை இம்சைப்படுத்தணும்னு நான் இதை சொல்லலை அம்மா. உன்னோட ஒரே குறிக்கோள் உன் பெண் சைந்தவியோட நல்வாழ்க்கை தான். அதுக்கு எந்த பங்கமும் வந்துடக்கூடாதுங்கிற ஆதங்கத்திலே தான் இதை சொன்னோம். எல்லாம் சரிதான், சட்டம் தான், கோர்ட்டு தான். ஆனால் எதுக்கும் நீ கார்த்திகோட தொடர்பு அந்த அமைப்புக்கு எந்த அளவிலே உதவுறதுன்னு மட்டும் நிச்சயம் தெரிஞ்சுக்கோ. அப்புறமா வருத்தப்பட வேண்டாம் இல்லையா? பவித்ரா கொஞ்சம் அமைதியானாள். பெற்றோரின் பரிதவிப்பு அவளுக்கு புரிந்தது. தன்னை கார்த்திக் திருமணம் செய்து கொள்வதே ஒரு மகா பெரிய தியாகமாக இவர்கள் பாவிக்கிறார்கள். அதன் புனிதம் எந்த வகையிலும் சிதைக்கப்பட்டுவிடக் கூடாதே என்று கவலைப்படுகிறார்கள். எனக்கு கொஞ்சமும் சந்தேகம் கிடையாதம்மா. உங்களுக்குத்தான் நான் விசாரிக்கணும். ஆனால் இப்படி விசாரிக்கிறது ரொம்ப கேவலமான சமாச்சாரம். பரவாயில்ல, எந்த சந்தேகமும் இல்லாமல் பண்ணிக்கிறது நல்லது தானே. உன்னோட நம்பிக்கை எங்களுக்கு மனதைரியம் கொடுக்கத்தான் செய்து பவித்ரா. நாங்களும் வீண் வதந்திகளை நம்பி வீணான சந்தேகங்களுக்கு அடிமையாகலை. ஸ்வர்ணா சொன்ன இன்னொரு விஷயமும் எங்கள் மனசை உறுத்திக்கிட்டே இருக்கு. அதாவது கார்த்திக் ஒரு மருத்துவமனைக்கு அடிக்கடி போகிறாராம். அங்கே இருக்கிற டாக்டர் கிட்ட நயந்து பேசுகிறாராம். அம்மா, அந்த மருத்துவமனையும் அந்த சமூக நல அமைப்புக்கு உதவுறது தான். அமைப்பில் வளரும் குழந்தைகளுக்கு ஏதேனும் உடல்நல கோளாறு என்றால் அந்த மருத்துவமனைக்கு தான் கூட்டிச் செல்வார்கள். உடனடி சிகிச்சையோ நாள்பட்ட சிகிச்சையோ எல்லாமும் அங்கே அந்த குழந்தைகளுக்கு செய்து கொடுக்கிறார்கள். அந்த மருத்துவமனையை அந்த அமைப்பை ஏன் தேர்ந்தெடுத்தது என்றால் அங்கே அந்த குழந்தைகளுக்கான சிகிச்சைகளுக்கு கட்டணமே வசூலிக்கப்படுவதில்லை. அதுதான் காரணம். அதோட கார்த்திக் அங்கே உள்ள டாக்டருடன் பேசுகிறார் என்றால் அவர் அடிக்கடி அங்கே போய் வர்றதுனால ஏற்பட்ட நட்பும் காரணமாக இருக்கலாம்.
அங்கே அனுமதிக்கப்பட்டிருக்கிற குழந்தைகளின் உடல் நலம் பற்றி விசாரிக்கவும் அவர் அப்படி பேசலாம் இல்லையா? அப்படி எந்த குழந்தையும் அட்மிட் ஆகாத போது அப்படி போய் பேசுகிறாரோ என்னவோ. முதல்ல அந்த ஆஸ்பத்திரிக்கும் ஆசிரமத்துக்கும் ஏதோ பிஸ்னஸ் தொடர்பு இருப்பது போல சந்தேகப்பட்டீங்க. அதுக்கு அந்த டாக்டரும் கார்த்திக்கும் உடந்தையாக இருப்பாங்களான்னு சந்தேகம். இப்போ ரெண்டுமே சுத்தமாக இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால அந்த டாக்டருக்கும் கார்த்திக்கும் என்ன சம்மந்தம் இருக்க முடியும்னு புது சந்தேகம் உங்களுக்கு. பவித்ரா: சரி, நான் என்னன்னு விசாரிக்கிறேன். நான் தெரிஞ்சுக்கிட்டு வர்றதை உங்ககிட்ட சொல்கிறேன். அப்போவாது உங்கள் சந்தேகம் தீருதுதான்னு பார்க்கலாம். பவித்ரா: தப்பாக நினச்சிக்காதேம்மா. உன் மேலே இருக்கிற அக்கறையினால தான் நாங்கள் இப்படி பேசுகிறோம். உன் வாழ்க்கையில், சைந்தவியின் வாழ்க்கையில் எந்த குறையும் இனிமேலாவது ஏற்பட்டு விடக்கூடாதேங்கிற வேதனையால் தாம்மா அப்படி பேசுகிறோம். தப்பாக நினச்சிக்காதேம்மா. பவித்ரா அவர்களை ஆதாரத்துடன் தட்டி கொடுத்து விட்டு சென்றார். ஜனகம்: தப்பாக நினச்சிக்காதே, ஒரு வேலை இருக்குது, என்னோட வருவியா? பவித்ரா கேட்டார். உன்னோட வரத்துக்கு நான் ஏன் தப்பாக நினச்சிக்கணும்? நிச்சயம் வரேன். என்ன சமாச்சாரம்? வாயே சொல்கிறேன். அலுவலகம் முடிந்து எல்லோரும் புறப்பட்டு போய்விட்டார்கள். ஸ்வர்ணா இப்போது யாருடனும் பேசுவதில்லை. சிடுசிடுவென்று இருந்தாள். எதையோ யோசித்து கொண்டிருந்தாள். கடற்கரையில் பவித்ராவின் பெற்றோரை கண்டு அவர்களிடம் எல்லா விவரங்களையும் சொன்ன பிறகும் எந்த எதிர்பார்த்த பாதிப்பும் பவித்ராவிடம் ஏற்படவில்லையே என்று ஆத்திரம் அவளுக்கு. ஆனாலும் கார்த்திக் பவித்ராவுடன் சேர்ந்துவிடக் கூடாது என்பதில் தீவிரமாகவே இருந்தாள். புதுசாக திட்டங்களை தீட்டிக் கொண்டு தான் இருந்தாள். கார்த்திக் புறப்பட்டு போனான். ஜனகம் பவித்ராவிடம் வழக்கம் போல குட் நைட் சொல்லிவிட்டு பவித்ரா ஒரு ஆட்டோ பிடித்தாள். ஜனகத்தில் பக்கத்தில் அமர்த்தி கொண்டாள். மருத்துவமனை பெயரை சொல்லி ஆட்டோவை அதை நோக்கிவிடச் சொன்னான். ஆட்டோ விரைந்தது. ஆஸ்பத்திரி முன்னால் நின்றது. மீட்டர் சார்ஜை கொடுத்துவிட்டு இருவரும் உள்ளே போனார்கள். கார்த்திக் சந்திக்கும் மருத்துவரை அவருடைய அறைக்குள் சென்று சந்தித்தார்கள். பேசினார்கள். வெளியே வந்தார்கள். சைந்தவியை காணோம் என்ற பதற்றத்தால் உடனே நடுங்கியது பவித்ராவுக்கு. பரபரவென்று வாட்ச்மேனிடம் ஓடினாள். வாட்ச்மேன்: சைந்தவி என் குழந்தைய வெளியே போனாலா? கடகடவென்று சிரித்தான் வாட்ச்மேன். உங்கள் குழந்தை இப்போதான் தவழவே ஆரம்பிச்சிருக்கு. அது எப்படிமா வெளியே? அதுவும் இந்த காம்பவுண்டை விட்டு வெளியே? அதுவும் நான் பார்த்து கொண்டு இருக்கும்போதே போயிருக்க முடியும். ஏழியாக சிரித்து கொண்டே சொன்னவன் சட்டென்று நிறுத்தினான். பவித்ராவின் கண்களில் கண்ணீர். அவள் முகம் பலவித சோக உணர்வுகளால் தாக்கப்பட்டிருந்தது. அவளுடைய கணவன் இறந்தபோது அதிர்ச்சியில் அவள் முகம் விகாரமடைந்ததே அதே மாதிரி. அம்மா, நிஜமாவே குழந்தையை காணோம் அம்மா. நல்லா தேடி பார்த்தீங்களா? யாராவது வந்து தூக்கிக்கிட்டு போயிட்டாங்களா? அட கடவுளே, நான் மோட்டார் சுவிட்ச் போட போன சமயத்தில் யாராவது தூக்கிட்டு போயிட்டாங்களா? கடவுளே என்று அவனும் பதற ஆரம்பித்தான். அதற்குள் அக்கம் பக்கத்து ஃப்ளாட்களில் குழந்தையை தேட போன அப்பாவும் வாசலுக்கு ஓடி வந்தார். காணோம் பவித்ரா, சைந்தவியை காணோம் என்று சொல்லி பதறினார். மனசுக்குள் கார்த்திக் குழந்தையை கடத்தி கொண்டு போய் ஆசிரமத்திலே வித்து என்ற எண்ணம் ஓட ஆரம்பித்தது அவருக்கு. போலீஸில் புகார் கொடுக்க வேண்டியதுதான். பவித்ரா திடமாக கூறினான். என் சைந்தவி என்னை விட்டு போயிருக்க முடியாது, போகவும் கூடாது. அவளை மீட்க என்ன வேண்டுமானாலும் செய்வேன், உறுதியாக சொன்னபடி தன் செல்போனை எடுத்தான். கார்த்திகை மணக்க நான் இறுதி சம்பந்தமாக சைந்தவியிடம் கேட்க வேண்டும் என்று நினைத்தேனே. இப்போது அவளையே காணோமே. ஜனகம் சொன்னபடி எஸ் நோ என்று 2 சீட்டுகளில் எழுதி சுருட்டி சைந்தவி முன்னால் போடுவது, அவள் எதை எடுக்கிறாள் என்பதை பார்த்து விடுவது என்ற எண்ணத்தில் வந்த எனக்கு ஏன் இந்த ஏமாற்றம்? சென்டிமெண்ட்டாக இந்த உறவு வேண்டாம் என்கிறாளா சைந்தவி? சென்டிமெண்ட் என்றால் எல்லாவற்றிலும் தான் இருக்க வேண்டும். கார்த்திகை மணக்க விருப்பம் தெரிவித்த பிறகு குழந்தையின் தீர்ப்புக்காக காத்திருப்பது என்பது என்ன முட்டாள்தனம்? குழந்தைக்கு என்ன தெரியும்? அதன் எதிர்காலத்தை காக்க வேண்டிய பொறுப்பில் ஒரு முடிவெடுத்து விட்ட பிறகு குழந்தையை அனாவசியமாக எதற்காக இன்வால்வ் பண்ண வேண்டும்? முட்டாள்தனம். மொபைல் போனில் எண்களை அவள் அழுத்தி கொண்டிருந்த அதே சமயம் பவித்ரா சைந்தவி கிடைச்சாச்சு, வந்தாச்சு என்று அப்பா உற்சாக குரல் கொடுத்தார். சந்தோஷத்துடன் திரும்பினாள் பவித்ரா. வாசலை தாண்டி உள்ளே வந்து கொண்டிருந்தான் கார்த்திக். அவன் தோளில் சாய்ந்தபடி சைந்தவி. தன்னுடைய இடக்கரத்தால் உறுதியாக அவனை பற்றியிருந்தது ஸ்வர்ணாவை. எல்லாம் இவங்க பண்ணின வேலை. வாட்ச்மேன் இவங்களை சந்தேகிக்காத தைரியத்தில் உங்க அம்மாவும் அப்பாவும் ஏமாந்திருக்கும் சமயமாக பார்த்து சைந்தவியை தூக்கி கொண்டு போயிட்டாங்க. கார்த்திக் விளக்க ஆரம்பித்தான். ஸ்வர்ணா அவன் கைப்பிடியிலிருந்து தப்பிக்க முயற்சித்தாள். நிலைமையை புரிந்து கொண்ட வாட்ச்மேன் அவள் தப்பித்து ஓடவிட முடியாதபடி அருகே போய் நின்று கொண்டான். இருட்டு பரவ ஆரம்பித்து விட்டாலும் பக்கத்து பிளாட்காரர்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே கூடிவிட்டார்கள். அவர்களை பார்த்த பவித்ரா கார்த்திக்கிடம் சொன்னாள். வாங்க கார்த்திக், நம்ம வீட்டுக்கு போய் பேசலாம். ஸ்வர்ணா, நீயும் வா. குற்ற உணர்வால் ஆட்கொள்ளப்பட்டாலும் தன் ஏமாற்ற பெரிய வேதனையை தந்ததால் ஸ்வர்ணா முகத்தை கடுக்கடுப்பாகவே வைத்துக் கொண்டாள். தனக்கு இன்னும் கோபம் மாறவில்லை என்பதை வெளிப்படுத்தும் வகையில் படபடவென்று பேசினான். பவித்ரா, இப்போவும் சொல்றேன்,
நீ இவனை நம்பி ஏமாந்து போகாதே. இவனுக்கு வேறு சில பெண்களுடன் தொடர்பு இருக்கு. சமூக சேவை அது இது என்று ஊர்க்கண்ணை ஏமாற்றி அந்த போர்வையிலேயே பல பெண்களுடன் நட்பு வைத்திருக்கிறான் இவன். ஷடப், வெடித்தாள் பவித்ரா. நீ இந்த ஆஃபீஸ்க்கு வரத்துக்கு முன்னாலேருந்து எனக்கு இவரை தெரியும். இவர் குணம் தெரியும், இவருடைய மனசும் தெரியும். அதனால இவரோட கேரக்டரை பற்றி இன்னமும் நீ விமர்சையானா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. ஜாக்கிரதை, உன்னை இதோட விடுறேன். உன்னை இப்போவே சுலபமாக போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து பிடித்து கொடுக்க முடியும். ஆனால் இத்தனை சாட்சிகளோடு நீ ரொம்ப அசிங்கப்பட்டுட்ட. இன்னும் போலீஸ் ஜெயிலில் உன்னை நான் அவமானப்படுத்த விரும்பல. அதனால போ, பயிற்சி போ. போகிறேன். ஆனால் இந்த ஆள் எதுக்காக அந்த மருத்துவமனைக்கு போகிறார், எதுக்காக அங்கே இருக்கிற டாக்டரை பார்த்து பேசுகிறாங்கிறத நீ இன்னும் தெரிஞ்சுக்கல. இவனுக்கு இருக்கிற பெண் தொடர்பால் என்ன வியாதி இருக்கோ? நோ, தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும். நீ முதல்ல போ இங்கிருந்து. வெறுப்பும் வேதனையுமாக ஸ்வர்ணா புறப்பட்டு போனான். கார்த்திக் அதிசயமாக பவித்ராவை பார்த்தான். பவித்ரா, உனக்கு தெரியுமா நான் ஏன் டாக்டர் பார்த்தேன்னு தெரியுமா? தெரியும். அதுக்காக நான் என்னென்னைக்கும் உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். குரல் விம்ம கண்களில் நீர் துளிக்க சொன்னாள் பவித்ரா. அதை ஆமோதிப்பது போல சைந்தவியும் பா என்று புரிந்தோ புரியாமலோ கூவியபடி கார்த்திகை நோக்கி தாவினாள். அவளை அப்படியே அள்ளிக்கொண்டு உச்சி முகர்ந்து ஆனந்தப்பட்டான் கார்த்திக். பவித்ரா அந்த காட்சியை கண்டு அப்படியே நெகிழ்ந்து போனாள். பவித்ராவின் அம்மாவும் அப்பாவும் சந்தோஷத்தால் உருகி போனார்கள். ஆனாலும் அவர்களுடைய சந்தேகம் தீரவில்லை. மாப்பிள்ளை ஏன் டாக்டர் போய் பார்த்தார்? அவர்களுக்கு மட்டுமல்ல, ஜனங்கம் தவிர ஆபீஸில் யாருக்குமே அந்த ரகசியம் கடைசி வரைக்கும் தெரியவில்லை. பவித்ரா மட்டும், என் சைந்தவிக்காக நீங்க இப்படி ஒரு தியாகம் பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை கார்த்திக் என்று சொல்லி சொல்லி மாய்ந்து போனாள். அவனும் நம்ம சைந்தவி என்று சொல்லி அவளை திருத்தினான். என்னதான் ரகசியம் அது டாக்டர்? கார்த்திக், பவித்ரா, ஜனகத்துக்கு மட்டும் தெரிந்த ரகசியம். சைந்தவிக்கு போட்டியாக ஒரு குழந்தை பிறந்துவிடக் கூடாது என்று கார்த்திக் குடும்ப கட்டுப்பாடு அறுவை சிகிச்சை செய்து கொண்டதுதான் அது.